எடப்பாடி ஐயா அப்படியே வந்து நிற்கிறார். இந்த பட்ஜெட்டை பற்றி நான் பயங்கர கடுப்பில் இருக்கிறேன். திமுகவுக்கு இதுதான் கடைசி பட்ஜெட், இனிமே இவங்க பட்ஜெட்டே போட முடியாது அப்படின்னு ஏகத்துக்கும் பட்ஜெட்டை பற்றி விடாவரியாக கோவப்படுதார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக மக்களை வாட்டி வதைத்த திராவிட மாடல் என்ற பெயரால் நடத்தப்பட்ட ஏமாற்று மாடல் திமுக அரசு தனது கடைசி பட்ஜெட் பேரவையில் தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசின் மீது குற்றம் சுமத்தும் நிதியமைச்சர் மாநிலத்தின் சொந்த வருவாய் 26,000 கோடி குறைந்துள்ளதை பற்றி எந்த விளக்கமும் அவையில் தெரிவிக்கவில்லை. நிதி மேலாண்மை குழு அமைத்து மாநில நிதிநிலை சீர் செய்யப்படும் என்று சொன்னாங்க. இதுக்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க. இந்த நிபுணர் குழு அமைத்த பிறகுதான் அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைய நிதி நிலைமையோ மாநிலத்தின் கடன் உயர்ந்தும் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் கடன் சுமை அதிகரித்துள்ள தவிர வேறொன்றும் இந்த அரசில் சாதனை எதுவும் இல்லை. அப்படியே இன்னொரு விஷயத்தை உவமையோட சொல்லியிருக்கார். வெளியில நல்ல அழகா அத்திப்பழம் மாதிரி இருக்கும், உள்ள பார்த்தா புழுவா இருக்கும். அதுதான் இந்த பட்ஜெட்டே. யாரும் நம்பாதீங்க, அத்திப்பழம் நினைச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்றாருங்க. இன்றைய மாநில நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையும் ஏறத்தால் சுமார் 5 மணி நேரம் 2 அமைச்சர்களும் உரை நிகழ்த்தினார் தவிர வரவு செலவு திட்டம் பற்றி உருப்படியாக எதுவும் இல்லை. மொத்தத்தில் விடியா திமுகவின் நிதிநிலை அறிக்கை அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், அத்திப்பழம் வெளியே அழகாக இருக்கும், புட்டு பார்த்தால் உள்ளே சொத்தையாக இருக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தைலாபுரத்திலிருந்து ஒரு ஐயா வண்டியை பிடிச்சி சர்ன்னு கிளம்பி வந்து எடப்பாடி ஐயாவை சந்திச்சார். சந்திச்ச உடனே எல்லாரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டா அதுக்கு அவர் பதில் சொன்னார் பாருங்க. சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம அருளன் ஆச்சு. என்ன சொன்னாரு? நல்லா இருக்கலான்னு கேட்டேன், நல்லா இருக்கேன்னு சொன்னேன். 15 நிமிஷமா நல்லா இருக்கியான்னு கேட்டேன், நல்லா இருக்கலான்னு கேட்டேன், நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நீ நல்லா இருக்கியான்னு கேட்டேன், நீ நல்லா ஏங்க இது நான் தான் மீனு சொல்றேன். எங்க மண்ணை சேர்ந்தவர், எங்க மாவட்டத்தினுடைய ஒரு தலைவர், அவரை வந்து நான் வழக்கமா சந்திக்கிறாங்க. இது ஒன்றும் பெருசா. அதிமுக அன்புமணி தரப்பு வந்து கூட்டணி நீங்க தனிப்பட்ட முறையில அந்த கூட்டணி இணைவதற்கு, அதாவது ராமதாஸ் அந்த முறையில் தனிப்பட்ட முறையில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான முதற்கட்டமா மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செய்வார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு மாணிக்கம் தாகர் எடுத்து போட்டிருக்காரு. என்ன திடீர்னு பாரதியார் கவிதையை தூக்கி எடுத்து உள்ள விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க. சந்துருவியே ஒரு வாசகத்தை போட்டீங்க. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்லப்பா. காலையில குட் மார்னிங் மெசேஜ் போடுறாப்ல. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதுல நீங்க தான் நினைச்சுக்க வேண்டியதான். என்னைய பொறுத்த வரைக்கும் பாரதியார் வார்த்தை தப்பான வார்த்தை. அது எங்களுக்குள்ள எந்த சண்டையும் கிடையாதுங்க, இதுவே பெருசு எடுத்துறிய அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உறுதிப்படுத்துறார். கோரிக்கை வந்து தலைமைக்கு தெரியுமா? இந்த ஆட்சியில் பங்குன்ற ஒரு தலைமை தான் கேட்டுச்சுல. 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்காந்து பேசிட்டு தானே வந்தோம். சரியா? பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணு, அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. அண்ணனுக்கும் தம்பிக்குமான ஒரு பிரச்சனை ஒண்ணு. நாங்கெல்லாம் சகோதரர்கள். காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில கார்கே அவர்களுடைய தலைவராக ஏற்று காங்கிரஸ் கட்சியை பலமான கட்சியாக மாற்றுவதற்காகவும் காங்கிரஸ் தொண்டர்களுடைய பலமான காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்குமான எங்களுடைய முயற்சிகள். இப்படி சொன்ன உடனே குடு நம்ம ஆளுகளா ஓடி போய் அண்ணாச்சி உங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி மாதிரியாம இவர் இப்படி சொல்றாருன்னு செல்வ பிறந்த அண்ணாச்சியை கேட்டா அண்ணனாச்சே பதில் சொல்லணும்ல, சொல்லியிருக்காருல. சார், மாணிக்கம் தாக்கூர் நானும் செல்வப்பிரந்தை அவர்களும் அண்ணன் தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் எங்க அண்ணன் தம்பி தான். இவங்கெல்லாம் யாரு? அண்ணன் தம்பி தான். வயசுல பெரியவங்களா இருந்தா அண்ணன், வயசுல குறைவங்களா தம்பி. ஒரு சண்டை நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். வேற யாராவது சண்டை போட்டாங்களா நான் என்ன பண்ண முடியும்? நான் சண்டை போடுற ஆள் கிடையாது. ஜனவரி 17ஆம் தேதி வழிகாட்டுதல் சொல்லி இருக்கிறார்கள். யாரும் பொதுவெளியில் தேர்தல் விஷயமாகவோ கூட்டணி விஷயமாகவோ பேசக்கூடாதுன்னு. அதை முழுமையாக நான் கடைபிடிக்கிறோம். அதே போன்று எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். அகில இந்திய தலைமைக்கு அதைவிட மேலானவர்கள் யாரும் இல்லை. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ, தலைவர் ராகுல் காந்தி
தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு வேணுகோபால் தெளிவாக சொல்லியிருக்கிறார், பொது வெளியில் யாரும் பேசக்கூடாது என்று. பேசின பிறகு இதை தொடர்ந்து பேசுறாங்கன்னா அது அகில இந்திய தலைமை பார்த்து கொண்டு இருக்கிறது. காரசாரம் பத்தலையேன்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை தூக்கி எடுத்து வைகோ ஏட்ட கொண்டே போட்ட உடனே காங்கிரஸ் தலைமை சரியாக இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எல்லோருமாக ஒரு கருத்தை சொல்வது, 4 பேர் 4 விதமாக எதிர்ப்பு கருத்துக்களை சொல்வார்கள். அது வழக்கமாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளதுதான். அதை பொருட்படுத்த வேண்டியது. தலைமை ஒன்றை சொல்லுவாங்க, 2 பேர் எழுத்து குரல் கொடுப்பாங்க, பிறகு சரியா போகும். இது காங்கிரஸ் கட்சியில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். எனவே அந்த 1-2 பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தலைமை அலட்சியப்படுத்தி இந்த கேள்வியை போய் திருமாவளவன் கேட்டா என்ன சொல்லுவாருன்னு போய் கேட்டா, காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். அதாவது திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸால ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அந்த கூட்டணி டமால் ஆயிடுச்சு, இனிமே அதால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சிரிக்கார். இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிருவாங்க, அவ்வளோ. தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கிறதே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. இதில் நிறைய சிக்கல்கள் இருக்காங்க. நம்ம கூட்டணி சுமூகமாக நல்லா போயிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் கலவரம். ஐயா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்க கேட்க மாட்டோம், கேட்க முடியாது. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குது, அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளும் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையும் நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக் கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு அந்த 5000 ரூபாய் விஷயத்தை திரும்ப அண்ணன் இப்படி சொல்றார். 5000 ரூபாய் தொகுப்பாக வழங்கியிருக்கிறார். இதனை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், பெண்கள் வரவேற்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள். நானே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி கொண்டு போக முடியாது. எங்க இதுல பொதுக்குழு, செயற்குழு, அது இதுன்னு இருக்கு. அந்த காலத்துல இப்ப நிர்வாகிகள்லாம் வற்புறுத்தினாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. நான் ஒருத்தருடைய முடிவை விட அவங்களுடைய முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அதிமுகவோட கூட்டணி வச்சேன். அது அப்படி ஆயிப்போச்சு. என்ன செய்யணும்? அன்னைக்கு நடந்ததுக்கு இன்னைக்கு விளக்கம் தரார். 201 சீட்டு அதிமுக ஜெயிக்கணும், நாம் அந்த கூட்டணிக்கு போனால் தான் ஒரு 25-30 எம்எல்ஏக்கள் வர முடியும் என்று
மொத்த தலைமை நிர்வாகிகள் பெரும்பாலோர் என்னை நிர்பந்தித்ததனால்தான் திருச்சி மாநாட்டுக்கு புறப்பட்டு என்ன பேசணும்னு குறிப்புகளோடு யோசித்து வைத்து நான் சித்தமாக இருந்த நேரத்தில் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் பின்னர் அவர்களே திமுகவில் போய் சேர்ந்தார்கள். அந்த நெருக்கடி நிர்பந்தத்தினால் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன். ஆகவே ஒரு வகையில் அது தியாகம்தான். என்னுடைய நம்பகத்தன்மை சிதைக்கப்பட்டது, மை credibility வாஸ் destroyed என்று நான் சொன்னது. அந்த நிர்பந்தத்தினால் நான் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த முடிவை எடுத்ததனால் என்னுடைய credibility பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னேன்.